அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதண்டாதி விக்னமே வக்கரதண்டாதி மிகை தன்மதி பிரதிதேவி மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திற்குடைய திருவருளாலும் முருகப்பெருமானுடைய ஆசை கொண்டு இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 27/12/2025 சனிக்கிழமை வரை கிரகங்கள் எவ்வாறாக வேலை செய்வது, என்னென்ன பலன் கொடுக்கும் என்று பார்ப்போம். இந்த வாரத்தில் சிறப்பு விசேஷங்கள் என்னங்கிறது பார்த்துவோம். 23ஆம் தேதி பார்க்கும்போது நம்மளுக்கு திருவோண விரதம் பெருமாள் வழிபாடு செய்வது சிறந்தது. 24ஆம் தேதி பஞ்சமி தேதி அம்மன் வழிபாடு செய்வது. 25ஆம் தேதி சஷ்டி தேதி முருகப்பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது, உங்க ராசிநாதன் அதிபதி சொல்லக்கூடிய முருகப்பெருமாள் வழிபாடு செய்வது. 27ஆம் தேதி அஷ்டமி பைரவர் மகாலட்சுமி வழிபாடு செய்வது தனப்பிராப்தம் உண்டாகும். இந்த வாரம் கிரக மாற்றங்கள் என்னென்ன, கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஆக இருந்த, அதாவது 2க்கும் 5 அதிபதி 9ல் ஏற்கனவே இருந்து விசேஷ பார்வையை செலுத்தக்கூடிய இருந்து இந்த காலத்துல 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கார். அதாவது கடக ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார் இந்த வாரம். அதுவே இந்த வாரம் குரு பயிற்சி. சுக்கிரன் பகவான் உங்களுக்கு 7க்கும் 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் ராசியில இருந்து 22ஆம் தேதி தனுசு ராசி தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செல்லுகிறார். புத பகவான் உங்களுக்கு 8க்கும் 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 25ஆம் தேதி தனுசு ராசியில பயணம் மேற்கொள்கிறார். இந்த வாரத்துல உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாகவே இருக்குது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய சனி அதர்மற்ற சனியாக நடந்தாலும் 4ஆம் இடத்துல ராகு முட்டுக்கட்டை போடும். இருப்பினும் அந்த முட்டுக்கட்டை எல்லாம் இந்த வாரம் நீங்க ஜெயிச்சு வரக்கூடிய தன்மை உண்டாகும். குரு பலன் இல்லை. 8ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானத்துல வரும்போது அது தோஷமாக குருவுடைய பலன் இல்லாமல் இருப்பது சிறப்பல்ல. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது. உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுமாரான பலன் கொடுத்தாலும் முயற்சி திருமணையாக்கும். இந்த கேது பகவான் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவார். உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடம் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருந்து குடும்பம் மேன்மை அடையும். குடும்பத்துல ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் அதிபதி 2ல அமர்ந்தது கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை தீர்வுக்கு உண்டான வழி கிடைக்கும். ராசியாதிபதியும் லாபாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் ஒன்னா கூடி இருப்பதும், அது மட்டுமல்லாத 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் எல்லாம் ஒன்றாக கூடிய 5ஆம் இடத்துல 5 கிரகம் பயணம் மேற்கொள்ளும் போது விருச்சிக ராசிகளுக்கு அனைத்து கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. உங்கள் உறுதுணையாக இல்லாத கிரகம் சனி ராகு குரு மட்டுமே. இருப்பினும் உங்களுக்கு அனைத்து கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் குடும்பத்துண்டான ஏற்கனவே இருந்த கணவனை பிரச்சனை தீர்வுக்கு உண்டான வழிகள் கிடைச்சிடும். பிள்ளைகளால ஏற்படக்கூடிய மனசோர்வு, படிக்கவே இல்லையே, என்ன படிக்க வச்சாலும் அவங்களுக்கு ஏற மாட்டேங்குதுங்கிறது அந்த கவலை நிவர்த்தி ஆயிடும். நல்லா படிக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களே உங்கள்கிட்ட ஒப்பிப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு மன திருப்தி அடையும். ஆகவே பிள்ளைங்களால் உங்களுக்கு தொல்லை நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான மார்க்கத்தை உங்களுக்கு கிடைத்துவிடும். அது மட்டுமல்லாது தொழில் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால் புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஏனென்றால் குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் சனி 4ஆம் இடத்துல இருந்தாலும் ராகு கேதுவுடைய தோஷத்தோட இருந்தாலும் உங்களுக்கு விரயத்தன்மை இருந்து காப்பாற்றி கொள்ள நீங்கள் பைரவரையும் நரசிம்மர் பெருமாள் வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கால சிறந்த பலனாக அமையும். உங்க குடும்பம் மேன்மையடையும். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருப்பது பூர்வீக சொத்து அடையக்கூடிய தன்மை. செவ்வாய் சந்திரன் சேரும்போது சந்திரமங்கல யோகமாக இருப்பதால் சொத்து சுகம் சேரக்கூடிய தன்மை, பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை அனைத்தும் உண்டாகும். பிள்ளைங்களுக்கு நம்ம ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்து நிவர்த்தியாகும். நீங்கள் சிறு குழந்தைகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருள் உங்க பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து விடுவார்கள். ஆகவே அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் அதே மாதிரி கணவன்களை ரொம்ப நாள் நீண்ட காலமாக ஏதேனும் ஒரு பொருள் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கை மேல அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் முழுவதும் விருச்சிக ராசிக்காரர்கள் அனைத்து வகையிலும் அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.